இதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுடைய ஹோட்டல் ரூம்லேருந்து அவுட் சைடு வியூ. ஆனால் அது எல்லாமே வந்து ஹோட்டல்ஸ், ஹாஸ்டல் இந்த மாதிரி தான் இருக்குது. நான் தங்கியிருக்க ஹோட்டல் வந்து எப்படின்னா ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நியூயார்க்கு, லேக் ஆஃப் டொன்னு, சுவிட்சர்லாண்டு, கனடா, ஈஃபில் டவர் எல்லாமே இருக்குது. மெக்சிகோ, ஹாங்காங் பாருங்கள். டபுள் பெட்ரூம் ரூமு, ரொம்ப சின்னது. எத்தனை குவாட்ரா மீட்டர்னு நான் காட்டுறேன் பாருங்கள். எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சரியா அதில் தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப சின்ன ரூமு. 80 யூரோ 1 நைட்டுக்கு. 2 நைட்டு இந்த ரூமில் தான் தங்கியிருந்தோம். ஆனால் இதில் இன்னும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூமாக இருந்துச்சு, காமன் டாய்லெட்டாக இருந்துச்சு. அது ஒன்று தான் பயங்கர டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி ஓகே தான். என்ன நைட்டு வந்து படுக்க போகிறோம், தூங்க போகிறோம், உடனே எழுந்திரிச்சு வெளில கிளம்ப போகிறோம். ஸோ ஹலோ, எனக்கே ஹலோ சொல்லிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி செகண்ட் டே ஸ்டார்ட்டு. செகண்ட் டே ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். இன்றைக்கி லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம், சரியான டயர்டுனால லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். போய் மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். போய் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா தமிழ் சாப்பாடு லாச்சப்பா போகிறோம். இது வந்து பார்க்கிங் ஏரியா. கார்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு வேறு சிட்டி, வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் கார்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு லோக்கலில் வந்துட்டு மெட்ரோ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரங்க காணா. நேற்று வந்து எங்கே கார் பார்க் பண்ணேன். அங்கே இருக்குது. நாங்கள் இந்த ஹோட்டலில் வந்து 2 நைட்டு தங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு நைட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழகிருச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய காரு, என்னுடைய காரு, எங்களுடைய கார் தான். அங்கே பக்கத்தில் இன்னொரு மெர்சிடிஸ் இருக்காங்க. மெர்சிடிஸ்னாலே செம்ம சான்ஸே இல்லை, சூப்பர். ஆனால் இது வந்து AMG கிரில். ஓ 3 மெர்சிடிஸ் பக்கத்தில் இருக்குது. இல்லை திறக்கிறேன். ஸோ அடுத்து லாச்சப்பா போய் சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்த பிளான் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஓப்ஸ். வரதும் போகிறதும் ஒரே பிளேஸுங்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது. இந்த வீடியோ கண்டினியூ பண்ணு. நோவட்டலுக்கும் பார்க்கும் F1க்கும் ரெண்டுக்குமே ஒரே பார்க்கிங் பிளேஸ். அங்கே எங்கள் கேமராமேன் வந்து பிசிசி ராமாவோட பயங்கரமான ஆள். ரோட்றாங்க ரொம்ப கேவலமாக எடுப்பேங்கிறது வந்து அவளை எதை எடுக்கக்கூடாதோ அதை எடுப்பேன். ஆள் தூங்கிடுவாங்க, அது வேற பிரச்சனை. எதை எடுக்கணுமோ அதை எடுக்கக்கூடாது, அதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே மாற்றி மாற்றி புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இது பண்ணுவோம். ஸோ லாச்சப்பா எத்தனை கிலோமீட்டர் லாச்சப்பா அப்படின்னா 6.6 கிலோமீட்டர் அப்படின்னு காட்டுது. எப்படி எவ்வளோ நேரம் காட்டுது?
13 நிமிஷம் டிராஃபிக்னால வந்துட்டு 13 நிமிஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு மேப்பு. ஆனால் அந்த சைடு வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் மாதிரி வந்துட்டு போர்டில் போட்டிருந்தேன் வந்துட்டு 7 மினிட்ஸ் தான் போட்டிருந்தானுங்க. இன்னும் 4.6 கிலோமீட்டரில் வந்துட்டு எக்ஸிட் பண்ணோம் N301 ஸ்ட்ரீட்டில். பாரிஸில் வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சி வந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்த விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்தளவுக்குலாம் ரொம்ப வந்து இதாக இல்லை. ஆனால் நேற்று டே வந்து நாங்கள் செம்ம என்ஜாய் பண்ணோம். பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். எல்லாம் வீடியோஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, எதில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அதையும் நீங்கள் சொல்லுங்கள். வீடியோவில் சொல்கிறேன், எங்கள் லைஃப்பில் கிடையாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ பிப்ளியோதெக்னா லைப்ரரி. எங்களுடைய காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த லாச்சப்பா வந்துட்டு நம்ம ஸ்ரீலங்கன்ஸு நம்ம இந்தியன்ஸு எல்லாருமே ரெஸ்டாரண்ட் அங்கே வச்சுருக்காங்க, நிறையா இருக்கும். அங்கே தான் சாப்பிட போயிட்டுருக்கோம். லேட்டாக இருந்துச்சுனால பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. அதனால் ஸ்ட்ரைட்டாக வந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும் தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய லைப்ரரியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே நிறைய தமிழ் ஆட்கள் தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லாச்சப்பா அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்து பாரிஸில் இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் ஃபுல்லு வந்துட்டு நம்ம மக்கள் தான் இருப்பாங்க. நம்ம ஸ்ரீலங்கா மக்கள், அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் மக்கள், பாண்டிச்சேரி மக்கள் எல்லாருமே இங்கே நிறையா பேர் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், மக்கள் கடை. நம்ம பாரிஸில் வந்துட்டு நம்ம தமிழ் எழுத்து பார்த்து ஒரு கடையில் தமிழ் எழுத்து பார்க்குறதுக்கு எவ்வளோ இதாக இருக்குது பார்த்து. ஃபுல்லும் வந்து நம்ம ஆளுக்கு தானுங்க. நடப்பா இங்கே பாருங்க, கபீர்னா இறைச்சி கடை. ரெஸ்டாரண்ட் இந்தியன். நல்லா ஸ்மெல் இருக்கு மேம். லட்டு கிட்டலாம் இருக்குது. பாரிஸில் இருக்கோமா இல்லை இந்தியாவில் சென்னையில் இருக்கோமா இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கலாமா அப்படின்னு தெரியல. ஸ்டார் சலூன் ரெஸ்டாரண்ட் பாண்டிச்சேரி. ஐ ஹலால்னு போட்டிருக்காங்க. சரி அப்படியே பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போமா. ஆனால் கொத்து ரொட்டி இருந்தால் சாப்பிட்லாம். செம்பருத்தி பூக்கடை. பார்த்தீங்களா, பக்கத்தில் தமிழ் தமிழ் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. எங்களுடைய தேடலுக்கு அப்புறம் கடைசியாக வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இப்போ சாப்பிட உட்காந்துட்டோம். நம்மளுடைய சாப்பாடு தான். வடை, ரோல் வந்து பீஃபு, அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கொத்து ரொட்டி ஆர்டர் பண்ணியிருக்கோம், சோறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு சோறு தான் எப்போதுமே முக்கியம். இது வந்து எப்படின்னா என்ன அரிசி மைமன்? இது
குத்தரிசி வந்துட்டு நம்ம இது கேரளாவில் தான் சாப்பிட்ற மாதிரி. ஆனால் இது வந்து நல்லது. இதான் நாங்கள் எங்கள் வீட்லேயே தான் நாங்கள் சமைப்போம். வீட்டிலே இதே தானே. மீன் சாப்பாடு, கொத்து ரொட்டி, பீஃபு ஹலால் தான். வாங்க மக்கள் எல்லோரும் எங்களோட வந்து சேர்ந்து வந்து சாப்பிடுங்க. இது என்ன இஞ்சி, இது என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன மைமான்? அது நாட்டு இஞ்சி, அது வந்து இது இஞ்சி. அதனால அது ஹைப்ரிட் இஞ்சி, இது நாட்டு இஞ்சி. வேப்பில சாப்பிட்டுருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. சாப்பிட்டுட்டு பீடாலாம் போட்டிருக்கோம். இங்கே பீடாலாம் இருக்குது, எல்லா பழங்களும் இங்கே இருக்குது. மாம்பழம் இங்கே இப்போ பனங்கிழங்கே இருக்குது பாரு. பனங்கிழங்கு எல்லாமே இதாக இருக்குது. பாரிஸில் இருக்க மாதிரியே தெரியல. கரும்பு பாரு, இங்கே பாரு. வா, துபாய்லாம் கிடைக்கும். துபாய் நீ டைரா பண்ணோம்னு வச்சுக்கோ, அப்படியே நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி தான் தெரியும். ஜுமேரா மெரினாலாம் போனால் அங்கெல்லாம் நல்லாயிருக்கும். எப்படி நம்ம வந்தோம்? இல்லை இப்படி வந்தோம். ஆமாம். எல்லாமே பயங்கர சீப்பாக இருக்கு. நம்ம சாப்பிட்ட சாப்பாடே ரொம்ப சீப் தானே. என்னென்ன சாப்பிட்டது என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 டீ, 2 ரோலு, ஒரு வடை, ஒரு மீன் சாப்பாடு, ஒரு கொத்து பரோட்டா எல்லாம் சேர்த்து 26 யூரோவா? ஜெர்மனியில் வந்துட்டு நம்ம ஒரு ஆளுக்கே 20 யூரோ கிட்ட நம்ம கொடுக்கணும். ரொம்ப மலிவாக இருக்கு. 1 யூரோ தான். ரொம்ப மலிவாக இருக்கு. ஓ, அதனால தான் அது இருக்கு. அங்கே நான் ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு 20 யூரோ தேவைப்படும். ஒரு வைன் வாங்கிட்டு போகணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வைன் வாங்கிட்டு வர சொன்னான். எங்கே இருக்கு? குட்ஸ் மார்க்கெட் அங்கே இருக்குது. அங்கே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. காலை உணவும் மதிய உணவும் சேர்ந்து சாப்பிட்டு நாங்கள் இப்போ டிஸ்னிலேண்டை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். எத்தனை கிலோமீட்டருக்குன்னா டிஸ்னிலேண்டு இங்கேருந்து கரெக்டாக வந்து 50 கிலோமீட்ரு, 50 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதுன்னா டிஸ்னிலேண்டுக்கு. இன்னும் வந்துட்டு நான் ஜெர்மனியில் பெட்ரோல் போட்டேன். ஜெர்மனியில் பெட்ரோல் போட்டது ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் வந்துட்டு நான் இங்கே பெட்ரோலும் போடலை, அந்த ஃபுல் டேங்கில் தான் நான் போய்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு தெரியலையே, காட்ட மாட்டேங்குது. ஸோ அப்ராக்சிமேட்டு மோராலெஸ் வந்துட்டு 900 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் சிங்கிள் டேங்க்கில். இன்னும் டிஸ்னிலேண்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா 3.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. வந்துட்டோம்.
ஆனால் இன்றைக்கி போக போகிறதில்ல டிஸ்னிலேண்டு, நாளைக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி இங்கே வந்துட்டு ரூம் போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் போகலான்னுங்கிற மாதிரி பிளானு. ஏன் அப்படின்னா நேற்று அலைஞ்ச அலைக்கே வந்து செம்ம டயர்டு. நடந்து 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 கால் வலிக்குது. அந்த தெரியுது பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய பிளான் படி அதை உருட்டாது எல்லாத்தையும் நெல் கொஞ்சம் நேரம் இது பண்ண. எங்களுடைய பிளான் படி நாங்கள் வந்துட்டு டிஸ்னிலேண்டுக்கு வந்துட்டோம். டிஸ்னிலேண்டுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கி போகல. நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு இங்கே ஹோட்டல் எடுத்துகிட்டு தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் நாங்கள் டிஸ்னிலேண்ட் போகிறோம். இதுதான் எங்களுடைய ஹோட்டல். உருட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பே ஹோட்டல். வேணாம் உருட்டிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருட்டிட்டு வா. ஸோ ஹோட்டல் எடுத்தாச்சு. ஹோட்டல் நம்பர் வந்து எப்படின்னா, ஹோட்டல் நம்பர் இல்லை, எங்களுடைய ரூம் நம்பர் வந்து 33 கோடு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ வெல்கம் டு பாரிஸ் டிஸ்னிலேண்ட். ஏற்கனவே வந்துட்டு ரூமை வந்து பார்த்துட்டு போயாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு, காசு தான் டிஃப்ரென்ஸ். 33, 46, 83. ஸோ எங்களுடைய ரூம் இதுதான். சின்ன ரூம் தான். என் ஒய்ஃப் ஒன்று கதை தந்துடுவா. இதில் என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா, நாங்கள் அந்த ரூம் வந்துட்டு பெர் டே வந்துட்டு 80 euro தான் கொடுத்தோம். 80 euro ப்ளஸ் பார்க்கிங் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். இங்கே வந்து இன்க்ளூடிங் பார்க்கிங்கு 175 euro. அங்கே நாங்கள் 2 நைட்டுக்கு நாங்கள் எவ்வளோ அங்கே கொடுத்தோமோ அது இங்கே ஒரு நைட்டுக்கு. ஆனால் வியூலாம் நல்லாயிருக்கு பாருங்கள் விண்டோ வழியாக. அங்கே பாரிஸில் வந்து 80 euro பெர் நைட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்க்கிங்க்கு. காமன் பாத்ரூம், காமன் டாய்லெட் இருந்துச்சு. இங்கே வந்து பாத்ரூமும் டாய்லெட்டும் இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஷவரு. என்ன மேடம், ஓகேவா?